அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்றால் காதல் நாயகன், கலத்தர காரகன், சுகபோகங்களின் அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரனின் ராகுவுடன் இணைவதால் சிறப்பம்சம்தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. சில ராசிக்காரவங்க விபரீத ராஜயோகத்தால் பணமழையில் நனைய போகிறாங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் என்றால் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனசுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியங்க. இவருடைய தசா காலமான 20 வருஷத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள்லாம் உண்டாக போகுது. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் வசதியான மனைவி அமைவார், நன்றாக சம்பாதிக்கும் மனைவி அமைவார். ஆடம்பரத்துக்கும் அழகியலுக்கும் காரணகர்த்தாவான சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர்வார். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. கலத்தரகாரகன் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது சாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியம். சுக்கிரன் ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று அமரும்போது, மீன ராசியில் உச்சம் பெறும்போதும் மாளவியா யோகம் எனப்படும் ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று அமையும் சுக்கிரனால் மாளவியா யோகம் தேடி வரப்போகுது. தங்கம், நகைகள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். வங்கியில் பணம் இருந்தாலும் அவ்வப்போது அக்கௌண்ட்டை செக் செய்து கொள்ளுங்க. எதிரிகளிடம் சற்று கவனமாக இருங்க. தினசரியும் விஷ்ணு சகசர நாமம் படிக்க நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் ராசியை விரயஸ்தானமான 12வது வீட்டில் சனியோடு சுக்கிரன் குடியேற போகிறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாடு செல்லும் யோகம் வரும். பண வருமானம் அதிகரிக்கும். பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் தேடி வரும். படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வாங்க. சுப விரய செலவு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் குணமுடைய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுறவங்க சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலைமையை உயரச் செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும்.
அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றமடைய உதவும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். மேலிடத்தின் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். திறமை வெளிப்படும். அடுத்தது நான் பார்க்க போகிறது புரட்டாதி. இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. இந்த மாதம் பொதுவான நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்களை உருவாக்கலாம். என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வப்பணி, தர்மப்பணி போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நான் பார்க்க போகிறது ரேவதி. இந்த மாதம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தாக்க தொல்லைகள் இருக்காது. அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேணாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புண்டு. அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 23, 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சுக்கிர பயிற்சி பலன்களில் மீனராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.